அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்ம சேனல் நூருல் ஹுதா. தலைப்பை பார்ப்போம். ஃபிரதௌஸ் சொர்க்கத்தின் வாரிசுதாரர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா? இது உங்களுக்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், திட்டமாக முஃமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். அவர்கள் எத்தகையோர் என்றால், தம் தொழுகையை உள்ளச்சத்தோடு நிறைவேற்றுவார்கள். அவர்கள் வீணான வேலைகளை விட்டு விலகி இருப்பார்கள். அவர்கள் ஜக்காத்தும் கொடுத்து விடுவார்கள். அவர்களின் தங்களது வெட்க ஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். தங்கள் மனைவிமார்களிடம் அன்போடு நடந்து கொள்வார்கள். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களையும் வாக்குறுதிகளையும் பாதுகாப்பார்கள். தங்கள் தொழுகைகளை குறித்த நேரத்தில் பேணுதலாக நிறைவேற்றுவார்கள். இத்தகையோர் ஃபிரதௌஸ் சொர்க்கத்தின் வாரிசுதாரர்களாக அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். விளக்கமா சொல்றேன். ஃபிரதௌஸ் என்பது சொர்க்கத்தின் மேலான ஒரு பகுதி. அங்கே சொர்க்கத்தின் ஆறுகள் உற்பத்தி ஆகிறது. அதன் மீதே அல்லாஹ்வின் அரசும் இருக்கிறது. நீங்கள் சொர்க்கத்தை அல்லாஹ்விடம் கேட்கும் போது ஃபிரதௌஸையே கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். தொழுகை சம்பந்தமாக அல்லாஹ் கூறுகிறான், தங்களுடைய இறைவனை நிச்சயம் சந்திப்போம் என்று, அவனிடத்திலேயே நிச்சயம் செல்வோம் என்ற நம்பிக்கை கொண்டு பயபக்தியாளர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த தொழுகை மிக சிரமமாக இருக்கும். மனிதர்களை புகழ்ந்த அல்லாஹ் கூறுகிறான், தன்னுடைய திருப்பெயரை கூறி கண்ணியப்படுத்தும்படி அல்லாஹ் அனுமதி அளித்த வீடுகளில் காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீஹ் செய்து கொண்டு பலர் இருக்கிறார்கள். அவர்கள் வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும், தொழுகை கடைபிடிப்பதை விட்டும், ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் திருப்பி விடாது. இதயங்களும் பார்வைகளும் பயத்தால் திடுக்கிட்டு தடுமாறும். மறுமை நாளை அவர்கள் பயப்படுகிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து அழகிய வெகுமதிகளை பெற வேண்டுமென்றே இத்தகைய நற்காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் தன் அருளினால் மென்மேலும் அவர்களுக்கு அதிகமாக வழங்குவான். அல்லாஹ் தான் விரும்புவோருக்கு கணக்கின்றியே கொடுக்கிறான். தொழுகையை நிலைநிறுத்தல் என்பதற்கு உடலையும் உள்ளச்சத்தையும் ஓர்மைப்படுத்தி ருக்குவிலையும் சுஜூதிலையும் ஆகியவற்றை நல்ல முறையில் நிறைவேற்றி பயபக்தியுடன் தொழுகுங்கள் மக்களே. நூருல் ஹுதா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் சந்திக்கிறேன்.